நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தம்பி சீமான் யார்? கிறிஸ்துவன் என்று கொச்சைப்படுத்தினார்கள். டே, உங்களுக்கெல்லாம் தெரியுமாடா, ஒரு பீகார் மனிதன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட நேரத்திலும் கூட அசராமல் ஒட்டுமொத்த உலக தமிழர்களின் சார்பாகவும் சான்றுகளோடு குரல் கொடுத்த என் தம்பி சீமான், எவனோ வந்தவன் சொன்ன பேச்சை கேட்டு வரலாற்றை பிரித்து உங்கள் மூளைக்குள்ளாக ஒரு அக்ரஹாரத்தை உருவாக்கி கொண்ட தமிழர்களே, திருந்துங்கள். நான் உங்களோடு இணைய வருகிறேன் என்ற திருமாவளவனையும், உங்களோடு நாம் தமிழர்களாக வருகிறோம் என்று சொல்கிற சீமானையும் தலைமையேற்காமல் இந்த தமிழகம் உருப்படாது. பொது உடைமை இயக்க மேடைகளும் இந்த பகுத்தறிவு மேடைகளும் இந்த திராவிட இயக்க மேடைகளும் இல்லை என்றால் இந்த சீமானுக்கு தமிழ் ஏது? தமிழச்சிக்கு பிறந்தவெல்லாம் தமிழன் தான்யா. நாம் தமிழர், நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன உங்க அண்ணன்? எங்கள் சீமானின் மேடை, எங்கள் சீமானைத்தான் உங்கள் சீமானாக கொடுத்திருக்கிறோம். எழுபத்தி3 அபிபுல்லா சாலை, அந்த சீமான் இயக்குனர் மணிவண்ணன் அவர்களிடம் பணியாற்றி கொண்டிருந்த அவருடைய 3 பிள்ளைகள் என் அன்பு தம்பி சீமான், செல்வபாரதி, சுந்தர் சி. ஒரு நாள் படப்பிடிப்பில் ஏதோ சின்ன ஊடலில் அவரிடம் கோபித்து கொண்டு அவர்கள் வந்து சேர்ந்த இடம் 73 அபிபுல்லா சாலை. அந்த தளத்தில் அங்கே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை. என் அன்பு தம்பி முத்துக்குமார் வருகிற ஆகஸ்ட் 14 அவனுடைய முதல் நினைவு நாள் வருகிறது. 73 அபிபுல்லா சாலைக்கு மிகச்சிறந்த நன்றிக்குரியவன் என் தம்பி முத்துக்குமார். அவனுடைய கவிதை புத்தகத்தை 73 அபிபுல்லா சாலைக்கு காணிக்கை என்று போட்ட பிள்ளை இன்று இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டும். அவன் இல்லாத வெற்றிடம் எனக்கு வலிக்கிறது. அவனை திரைப்படத்தில் பாடலாசிரியனாக ஆக்கி அழகு காட்டியது என் தம்பி சீமான். ஆண் பாடலாசிரியர்கள் அதிகாரம் செய்து கொண்டிருந்த திரையிசை பாடல் வரலாற்றில் பெண்கள் குறித்தும் புரட்சிகரமான படம் எடுத்த தமிழ் ஆண் திரைப்பட இயக்குநர்கள் கூட பெண்களுக்கு ஏன் நாம் வாய்ப்பு தரவில்லை என்ற சிந்தனையே இல்லாத காலகட்டத்தில் தாமரை என்ற என் அன்பு தங்கைக்கு, ஒரு பெண் பாடலாசிரியைக்கு, ஆண் பாடலாசிரியர்களை காட்டிலும் விஞ்சி நான் வெல்வேன் என்ற ஒரு பெண் வெல்ல வைத்தவன் என் தம்பி சீமான். வரலாறு சும்மா நான் அவனை புகழ வேண்டும் என்று நான் புகழவில்லை. எல்லோரும் மகனை ராமன் என்று சொல்லி இருக்கிறார்கள், கண்ணன் என்று சொல்லி இருக்கிறார்கள். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் என் பிள்ளை ராவணன் என்று எழுதியது என் அன்பு தங்கை தாமரை. ஒரு சரியான பாடலாசிரியை அறிமுகப்படுத்திய என் தம்பி. அதற்கு அடுத்து படப்பிடிப்பு குழுவே நின்று கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு இயக்குனன், அந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு இருக்கையில், இந்த ஆளு மட்டும் இல்லைன்னா நான் பெரிய குளத்தில் ஆடு மேய்ச்சிருப்பேன், மாடு மேய்ச்சிருப்பேன் என்று சொன்னவன் என் அன்பு தம்பி இயக்குனர் பாலா. இங்கே இதையெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அந்த நினைவுகள். நான் உதவி இயக்குனராகத்தான் இந்த இடத்தில் நிற்கிறேன், இயக்குனராக நிற்கவில்லை. ஆனால் இயக்குனர்களை நான் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன்.
பாடலாசிரியர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி 73 அபிபுல்லா சாலை என்பது அறிவுமதியால் நான் இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்வது தவறு, வரலாற்று பிழை. அந்த 73 அபிபுல்லா சாலையின் சூழல், அங்கே நாங்கள் 20 பேர் 30 பேர் அந்த மதியம் அந்த இலை போட்டு நாங்கள் சாப்பிட்ட அந்த சாப்பாடு இப்பொழுதும் எங்களுக்குள் அதுதான் ஊறி எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு அன்பு பிள்ளைகள். பழனி பாரதியாக இருந்தாலும், சீமானாக இருந்தாலும், செல்வ பாரதியாக இருந்தாலும், அப்படியே மாமா மச்சான் அவங்க உருண்டு பிறண்ட அந்த நினைவுகள், அதையெல்லாம் சீமான் அழகாக சொல்வான். ஏன்னா இனி நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அண்மையிலே நான் வியந்து கேட்ட 2 உரையாடல்கள். ஒன்று மக்கள் மன்றம் என்ற தளம் என்று நினைக்கிறேன். டெல்லியில் இருப்பவர்களுக்காகவே கேள்விகளை தயாரிக்கிற ஒரு பீகார் மனிதன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்ட நேரத்திலும் கூட அசராமல் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களின் சார்பாகவும் சான்றுகளோடு குரல் கொடுத்த என் தம்பி சீமான், அவன் உச்சரிக்கிற தமிழ் இருக்கிற போது, அறிவுமதி இனி நீ மேடை ஏற வேண்டாம், விலகிக்கொள் என்று எனக்குள்ளாக என் மனசாட்சி என்னை பெருமிதப்படுத்த வைத்தது. அப்படித்தான் நேற்று முன்தினமா சந்தானந்த முந்தா நாள் சந்திரசேகர் மண்டபத்தில் என் உயிருக்கினிய தலைவன் தொல் திருமா ஆற்றிய உரை வலைதளத்தில் பாருங்கள். மிக வரலாற்று சிறப்பு மிக்க, இன்னும் 500 ஆண்டுகள் கூட அதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை நாம் தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு ஊறி வருகிற அறிவில் அவர் உரைத்த அந்த உரை நீங்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு கைபேசிக்குள்ளாக மிக எளிமையாக கிடைக்கும், கேட்டு பாருங்கள். தொல் திருமா யார்? தம்பி சீமான் யார்? கிறிஸ்துவன் என்று கொச்சைப்படுத்தினார்கள். டே, உங்களுக்கெல்லாம் தெரியுமாடா, தொல் திருமா தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள், தலைமை அர்ச்சகர்களாக இருந்தவர்கள், போர்க்களத்திலே போராளிகள் ஆயுதம் ஏந்தினால் பறை போராளிகளாக அந்த போராளிகளை உற்சாகப்படுத்தியவர்கள் பறையர்கள். சும்மா வரலாற்றில் ஏளனப்படுத்திடாதீங்கடா. தமிழர்களில் தலைத்தமிழர்கள் பறையர்கள். பாணன், பறையன், கடம்பன், துடியன் என்ற இந்த 4 குடிகளை தவிர வேறு சிறந்த குடிகள் இல்லை என்று சங்க இலக்கியத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறான். எவனோ வந்தவன் சொன்ன பேச்சை கேட்டு வரலாற்றை திரித்து உங்கள் மூளைக்குள்ளாக ஒரு அக்ரகாரத்தை உருவாக்கி கொண்ட தமிழர்களே, திருந்துங்கள், திருந்துங்கள். சீமான் யார் தெரியுமா? தொட்டாதான் தீட்டு பறையர்கள், பார்த்தாலே தீட்டு யார் தெரியுமா? தெரியுமா தோழர்களே, தமிழர்களே? அவர்களுக்கு நிலமில்லை தோழர்களே, தமிழர்களே. அவர்களுக்கு 40 அடி 50 அடி பனைமரம் மட்டும்தான் தோழர்களே. அதையும் ஏறக்கூடாது என்று ஒரு மூதறிஞர் சொல்லிவிட்டார் தமிழர்களே. தாமிரபரணி கரணியிலே குளிக்க போகிற முக்காடு போட்ட ஒரு மேட்டுக்குடி பெண் கையிலே ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு அதை மெல்ல தட்டி தட்டி ஒத்து 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 என்று போகிற பொழுது பதுங்கி பதுங்கி மரத்திலும் செடிகளும் கொடிகளும் பதுங்க வேண்டியவர்களாக இருந்தார்களே, அந்த பாட்டியில் பிறந்த ஒரு தாய்க்கு பிறந்தவன் என் தம்பி சீமான். தமிழர்களே, இந்த தமிழ் சமூகமே தன்னை நிராகரித்த பிறகு கூட நான் உங்களோடு இணைய வருகிறேன் என்ற தொல் திருமாவளவனையும், உங்களோடு நாம் தமிழர்களாக வருகிறோம் என்று சொல்கிற சீமானையும் தலைமையேற்காமல் இந்த தமிழகம் உருப்படாது. புரிந்து கொள்ளுங்கள். சும்மா சாதாரண வரலாற்று அடையாளம் இல்லை. கை நாட்டு பேர்வழிகளை கையெழுத்து பேர்வழிகளாக மாற்றியவர்கள் யார்? தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராசர். மறந்து விடாதீர்கள் வரலாற்றை.
தம்பி யுகபாரதி கூட திராவிட இயக்க மேடைகளில் கூட பேசியிருந்தாலும் தமிழுக்காக பேசினார் என்று சொல்கிறார். யுகபாரதி இன்றைய திராவிட இயக்கத்தை வைத்துக்கொண்டு தொடக்கத்திய திராவிட இயக்கத்தை, அந்த மேடைகளே அதெல்லாம் எங்களுக்கு மாலை பள்ளிக்கூடங்கள். தமிழ்நாட்டில் பொது உடைமை இயக்க மேடைகளும் இந்த பகுத்தறிவு மேடைகளும் இந்த திராவிட இயக்க மேடைகளும் இல்லை என்றால் இந்த சீமானுக்கு தமிழ் ஏது? இந்த கரு பழனியப்பனுக்கு தமிழ் ஏது? இந்த தேர்தல் அரசியல் நாம் அனைவரும், உன்னை விட நான் விமர்சித்தவன், எழுதியிருக்கிறேன். ஆனால் நன்றி மறக்கக்கூடாது. என்ன எழுதினேன்? அதிகம் படிக்காத பெரியாரை நம்பினோம், நமக்கு பல்கலைக்கழகங்கள் கிடைத்தன. பல்கலைக்கழகங்களில் படித்த இவர்களை நம்பினோம், நமது அரிச்சுவடிகளும் தொலைந்து போயின. சுத்தமான தமிழை பேசி பேசி ஓர் எப்படி கொச்சையான தமிழை பேசி பேசி ஒரு சுத்தமான அரசியலை வளர்த்தவர் தந்தை பெரியார். சுத்தமான தமிழை பேசி பேசி ஒரு அசுத்தமான அரசியலை வளர்த்து விட்டார்கள் இவர்கள். விமர்சித்திருக்கிறேன் நானும். ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஏறிய அந்த திராவிட இயக்க மேடைகளில் நம் உழைக்கும் தமிழ் மக்களுடைய அந்த அடுக்கு தொடருடைய அந்த பேச்சு தமிழ் மொழியில் இருந்த அந்த சொலவடைகள் இவற்றையெல்லாம் கொண்டுதான், ஏனென்றால் அவர் சங்கத்தமிழ் படித்தார், பக்தி தமிழ் படித்தார். அவ்வளவு ஆழமான மரபு தமிழை அள்ளி குடித்தவர் யாரிடம்? அவ்வை துரைசாமி அவர்களிடம். தியாகராய கல்லூரிகள் சும்மா சாதாரண ஆள் இல்லை. ஜனநாதன் மிகச்சிறந்த ஒரு உண்மையை சொன்னார். அவர் ஒரு கவிஞராக மட்டும் பார்க்காதீர்கள், அவர் பேரறிஞர் என்று சொன்னீர்களே, சத்தியமான வார்த்தை ஐயா, சாதாரண வார்த்தை அல்ல. நம்ம அமீர் பேசும்போது கூட இஸ்லாமியர் இஸ்லாமியர் அப்படின்னாரு. தமிழச்சிக்கு பிறந்தவன்லாம் தமிழன் தான் ஐயா. அந்த வரலாறை நான் பேசணும்னா சங்க இலக்கியத்திலேருந்து நான் பேசணும், இங்கே நேரம் இல்லை. அந்த மெழுகுவர்த்தி ஏறுதுன்னு கூட கொஞ்சம் பயந்தீங்க, பயப்படாதீங்க. அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, நான் ஒரு இஸ்லாமியன் ஒரு கிறிஸ்தவ சுடரை எடுத்து மெழுகுவர்த்தி எடுத்து ஒரு விளக்கில் நான் திரியை கொளுத்துகிறேன், 3 மதங்களும் ஒன்றிணைகின்றன என்று சொன்னார். அதில் கூட குத்து விளக்கை நான் இந்து மத அடையாளமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது என் ஆதி தமிழனுடைய விளக்கை கண்டெடுத்த என்னுடைய குத்து விளக்கு என்பது என்னுடைய தமிழனின் அடையாளம், அது ஒரு மதத்தின் அடையாளம் அல்ல. முருகன் எப்படி மதத்தின் அடையாளம் இல்லையோ அப்படி குத்து விளக்கும் என்னுடைய தமிழின் அடையாளம் தான். கல் தோன்றி மண் தோன்றா அதெல்லாம் இப்போ கிண்டல்னு சொல்கிறான். ஆனால் கீழடி இப்போ டெல்லி 2200 அப்படின்னு குசு குசுன்னு சொல்லுது. இன்னொரு 10 அடி 20 அடி தோண்டிங்கன்னா எங்களுடைய 40,000 30,000 ஆண்டு கால வரலாறு கிடைச்சிருங்க. நீங்கள் எல்லாம் திருச்சிக்கு போகிறீங்கள, சென்னையிலிருந்து அந்த பெரம்பலூரை தாண்டி போகிறீங்கள, கொஞ்சம் அப்படியே அப்படி கிழக்கு திரும்பி அப்படி கொஞ்சம் போங்க. அது பல ஆயிரம் பல லட்சம் ஆண்டுகளை தாண்டிய கல்மரங்கள் அங்கே கிடக்கின்றன. வரலாறு, தமிழனுடைய வரலாற்றை சொல்லுகிற நிலத்தின் அடையாளத்தை, கடல் வடிந்த தடம் இருக்கிறதையா எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? தயவு செய்து அதை பாருங்க. அந்த முட்டைகள் எல்லாம் இன்னமும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு போனாலும் நீங்கள் ஒரு 2-3 முட்டையை பொறுக்கிட்டு வரலாம், எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் தமிழர்களுக்கு சொல்லுங்க. ஆனால் படித்த தமிழர்கள் தமிழ் அடையாளத்தை பாதுகாப்பதை விட படிக்காத தமிழர்கள் தமிழ் அடையாளத்தை மிக செழிப்பாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னேன்னு சொல்லட்டுமா, இது என் தம்பி சீமான் தன்னுடைய இயக்கத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் கட்டி தொங்க விடுறாங்களே, என்ன கட்டி தொங்க விடுறாங்க? எலுமிச்சம்பழம் மிளகான்னு நாம் தமிழர் சொல்லக்கூடாது, அது திருஷ்டிக்குன்னு சொல்லிடுவான். அதில் இப்போ நெகிழிலையும் ஒரு பயங்கரமான ஒரு முகத்தை வச்சு இப்போ கட்டி தொங்க விடுறான். அந்த விற்பனை செய்வதை தடை செய்யணும். நாம் தமிழர் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன உங்கள் அண்ணன்? இன்று முதல் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாம் தமிழர் வீட்டிலும் இதை கட்டி தொங்க விட வேண்டும். நான் சொல்வதை என்ன? ஒன்று, முதல்ல படிகாரக்கல், அதற்கடுத்து கற்றாழை செடி, அதற்கடுத்து ஒரு தேங்காய், அதற்கடுத்து ஒரு கடல் சங்கு அல்லது விண்மீன் வடிவிலான ஒரு கடல் நட்சத்திரம் விண்மீன். எதுக்கு? திருஷ்டி கடிக்கவா?
இல்லை நாம் தமிழர்களே. அவனெல்லாம் சொல்கிறானுல்ல, நீங்களும் வடக்கிருந்து வந்தவங்க தான்டா அப்படின்ட்டு. இல்லைடா, நாங்கள்லாம் தெற்கேருந்து வந்தோம்டா என்று சொல்லுவதற்கான சாட்சி அது. நம்ம அதிகமாக படையெடுத்து எதிரிகளால் அழிஞ்சதை விட கடல்கோளால் அழிந்தது தான் தமிழர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இன்னைக்கு காரைக்குடிங்க யாரு? பூம்புகாரில் வாழ்ந்த தமிழர்கள், 7 எழுநிலை மாடம் கட்டி வாழ்ந்த தமிழர்கள், 4வது மாடியில் கோவலனும் மாதவியும் முதலிரவு முடித்துவிட்டு 7வது மாடி நிலாமுற்றத்தை போய் நிலா குடித்த கண்ணகி, அந்த கோவலன் 7 மாடி வெட்டி தமிழன் வாழ்ந்தான். கடல் வந்து அதையும் நான் கொண்டுட்டு போயிடுவேன்னுது. போடா, இனிமேல் இந்த கடலே வேண்டாம், இந்த கடல் தண்ணி வராத இடத்துக்கு போகலாம் அப்படின்னு திருச்சி தஞ்சாவூர் பக்கம் வந்து அங்கே காவிரியும் கடல் போல இருக்கு. சரி, எங்கடா போகலான்னு பார்த்தா நன்னீர் அதிகமுள்ள காரைக்குடியில் போய் அவர்கள் கட்டியது தானே ஐயா காரைக்குடியை. நகர் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். நீங்கள் அவங்களுக்குலாம் நகரத்தார்னு பேர். நகர்னா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்க யாராவது? நாம் தமிழர் இனிமே அப்படி சொல்லக்கூடாது. நகர்னா மாளிகைக்காரர்கள், கல்வீட்டுக்காரர்கள். நகர்னா சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் அதைத்தான் சொல்லுது. அப்ப நகரத்தார்னா யாரு? கல்வீட்டுக்காரர்கள், மாளிகைக்காரர்கள். அவங்க கட்டினதான் காரைக்குடி. அப்படி இந்த ஆழி பேரலை வந்து தங்களை மீண்டும் அழிக்க வந்தால் முதலுதவிக்காக கட்டி தொங்கவிடப்படுவதுதான் அந்த அச்சத்தில் தான். படிகாரக்கல் என்ன செய்யும்? நன்னீர் குளங்களில், நன்னீர் கேணிகளில் அந்த ஆழி பேரலை, அந்த தண்ணீர் வந்து கெடுத்து விட்டு போய்விட்டால் எந்த தண்ணீரை குடிப்பது? அந்த படிகாரக்கல் என்ற மருத்துவ குணமுள்ள அந்த படிகாரக்கல்லை எடுத்து குடத்திலே அந்த ஆழி பேரலை கலந்த தண்ணீரை வைத்து அதிலே தீத்தி கொஞ்ச நேரம் விட்டால் அந்த வண்டல் எல்லாம் கீழே போய்விடும். அந்த நன்னீரை எடுத்து குடித்து என் இனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த படிகாரக்கல்லை கட்டி தொங்க விடுகிறார்கள். கற்றாழை, அதற்கு இன்னொரு பெயர் என்ன? குமரி. விராலி செடிகள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் விராலி மலை. மருத மரங்கள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் மருத நிலம். குறிஞ்சி செடிகள் அதிகமாக பூக்கிற இடம் குறிஞ்சி. அப்படி குமரி என்கிற அந்த கற்றாழை செடிகள் அதிகமாக விளைகிற இடத்திற்கு பெயர் தான் குமரி கண்டம், குமரி கடல் என்பது. நாங்கள் குமரி கண்டத்தை சார்ந்தவர்களடா என்று சொல்லுவதற்காகத்தான் கற்றாழையை அவன் அங்கே கட்டி தொங்க விடுகிறான். அது ஆழி பேரலை வந்து உணவுகள் எல்லாம் போயிடும். இதை மேலேயும் கீழே சீவிட்டு அதை சாப்பிட்டோம்னா அது சோற்று கற்றாழை. உங்களுக்கு மிகப்பெரிய போர்களிலோ அல்லது இதே போல ஆழிப்பேரலை இடர்களிலோ காயங்கள் பிளந்து பிளந்து உங்களுடைய உடல் பிளந்து விட்டால் அதில் அந்த கற்றாழை சோற்றை விட்டு கட்டினால் எந்த மருத்துவம் இன்றைக்கும் அதை வெல்லுவதற்கு மருந்து இல்லை என்பதை கண்டெடுத்தவன் தமிழன். தேங்காய், உயிர் பிழைத்த குழந்தைகளுக்கு, உயிர் பிழைத்த தாய்களின் முளைப்பால் உயிரை காக்கும். அடுத்தது தேங்காய்ப்பால், அதற்குள் இருக்கிற தண்ணீர் தான் அந்த குழந்தைகளை காக்கும் என்பதற்காக அந்த தேங்காயை கட்டி தொங்க விட்டிருக்கிறான். நாங்கள் அந்த கடலிலிருந்து தப்பித்து வந்தோம் என்பதற்காகத்தான் அந்த கடல் சங்கையும் கட்டி தொங்க விடுகிறான். நாம் தமிழர்களே, இனி நம் அடையாளம் குமரி கண்டம் என்பதற்கான அடையாளம் தான் அது. இன்றைக்கு சென்னையிலே கூட நீங்கள் எத்தனை வீடுகளுக்கு போய் பாருங்கள், ஒரு தெருவில் எப்படி 20-30 பேர் வீடுகளில் வாசலின் 2 பக்கமும் தொட்டிகளில் கற்றாழை செடி வைக்கிறார்கள். இதையும் கட்டி தொங்க விடுகிறார்கள். இனி அதில் திருஷ்டிக்கு என்று சொன்னால் நம்பாதீர்கள். பேச்சாளனாக இருந்த தம்பி சீமான் தலைமை பண்புக்கு வந்துவிட்டார் என்பதை பல்வேறு நேரங்களில் உணர்ந்தாலும் இந்த அழைப்பிதழிலும் அதை நான் உணர்கிறேன். இதில் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த தோழர்கள் கூட அதை செய்திருக்கலாம். ஆனால் என் தம்பி தடுத்திருப்பான் என்று நான் உணர்கிறேன். எல்லாருடைய பெயரும் எந்த அளவுக்கு போடுகிறாயோ அந்த அளவிற்குத்தான் என் பெயரையும் போட வேண்டும் என்று சொல்லுகிறாயே சீமான்.
உன்னுடைய தலைமைத்துவ பண்பு என்பது தொடர்ந்து இப்படி பல்வேறு கிளைகளாக கிளைக்க உன்னை போன்றவர்கள் திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைய நெருக்கடிக்கு அந்த எதிரிகளை எல்லாம் மிகச்சிறந்த தமிழ்ச்சுவரை எழுப்பி நீங்கள் எங்களை காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இளைஞர்களே, நீங்களும் அதிகம் படிக்க வேண்டும். தம்பி சீமான் மேடை பேச்சு மட்டும் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்துவிடக்கூடாது. தந்தை பெரியார் சொன்னார், இன்னும் 50 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு கிழவன் இவ்வளவு பிற்போக்காக பேசியிருக்கிறானே என்று என்னை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் வளர வேண்டும் என்று சொன்னான். எனவே என் தம்பி சீமான் தலைவர் சீமானாக மேடையில் என்று பேசுகிற பொழுது, அண்ணா இந்த கருத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று நீங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அறிவாளிகளாக நீங்கள் வளர்ந்து செழிக்க வேண்டும். நாம் உணர்ச்சி தமிழர்களாக இருக்கிற வரை நம்மை ஏய்த்து கொண்டிருப்பார்கள். அறிவு தமிழர்களாக மாறிவிட்ட பிறகு நம்மை எவனும் ஏய்க்க முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.